இறங்குங்க ஐயா. என்ன தடுக்காத இறங்குங்க ஐயா. பைத்தியம் கிட்ட முடிச்சுட்டாங்க. என்ன சாக விடு சாவித்ரி. இறங்குங்க சொல்றேன்ல. நிம்மதியா சாக விடு. இறங்குங்க. என்ன விடு சொல்றேன்ல. உட்காருங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆ? அம்மா உங்களை இப்படி பாத்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் ஐயா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. உங்களை நம்பி அம்மா, பிரீத்தி, 2 வேலைக்காரங்க, நானும் ஒரு விஷயம் இருக்கும். எங்களை விடுங்க. நீங்க பண்ற வியாபாரத்துல 100கணக்கான பேர் உங்களை நம்பி இருக்காங்க. அவங்கள பத்திலாம் கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க வாழ்க்கையை நீங்களே முடிச்சுக்க பாக்குறீங்களே, உங்களுக்கு நியாயமா படுதா இது? என்ன பண்ண சொல்ற சாவித்ரி? அவ்வளவு தூரம் அவமானப்பட்ட அப்புறம் மறுபடியும் எல்லாரும் முன்னாடி நான் எப்படி கம்பீரமா நிக்க முடியும்? யார் சொன்னா உங்க கம்பீரம் கெட்டு போச்சுன்னு? இதெல்லாம் ஒரு கேடு கெட்டவனால கெட்டு போச்சா? தப்பு பண்ணாதாயா கம்பீரம் கெட்டு போகும். தப்பு தட்டு கேக்குறதுனால கம்பீரம் கெட்டு போயிடாது. அப்படி கேட்க போய்தாம்மா எனக்கு அவமானம். 20 லட்சம் தானே போனா போகுதுன்னு தலைமொழிட்டு வந்திருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா தப்பு எங்க நடந்தாலும் தட்டு கேட்க வேணாம்னு சொல்றீங்க. அப்படி எப்படியா தர்மம் ஜெயிக்கும்? எல்லாத்துக்கும் மேல தராதரன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க நியாயத்தை கேட்க போனீங்க, அவன் ஒரேடியா அநியாயமா நடந்துக்கிட்டான். இதுல இருந்து உங்களுக்கு தெரியலையா? அவன் சேத்துலயும் சாக்கடையிலயும் கிடக்குற பண்ணின்னு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு அவன் தெரிஞ்சிருக்கணும். தப்பா ஒத்துட்டு இருந்திருக்கணும். ஆனா அந்த சக்கரபாணி எதுவுமே பண்ணல. அப்ப அவன் பண்ணி தானே. ஒரு பண்ணிக்காக நீங்க போய் தற்கொலை பண்ணிக்க போயிட்டீங்களே, உங்க மனசாட்சி உங்களை வெறுக்காதா? உண்மைதான் சாவித்ரி, என் மனசாட்சி என்ன உறுத்திச்சு. பரிமளம் என் கண் முன்னாடி வந்த என் பொண்ணு பிரீத்தியோட கல்யாணம் கோலம் அப்படியே என் கண் முன்னாடி நின்னுச்சு. நம்மளை சுத்தி இவ்வளவு நல்லவங்க இருக்கும்போது நாம எதுக்கு சாகணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் அந்த நேரமா பார்த்து நல்ல வேளையா நீ வந்து கனவை திறந்துட்ட. நீ மட்டும் அந்த நேரத்துக்கு வரல. பாத்தீங்களா, மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படி உணர்ச்சி வசப்படுறத முதல்ல நிறுத்துங்க. நீங்க தான் எங்க எல்லாருக்கும் எல்லாமே. நீங்களே இப்படி ஒடிஞ்சு போய் அழுதா எப்படி? வாங்க நம்ம கொஞ்சம் கோயிலுக்கு போலாம். அப்ப மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். கண்டிப்பா அம்மா, நீ சொல்றபடி கேட்கிறம்மா. ஆனா அதுக்கு முன்னாடி நான் 2 பேர்ட்ட மன்னிப்பு கேட்கணுமா? என்னையா சொல்றீங்க? நீங்க மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா சாவித்ரி, நீ சொன்ன மாதிரி அந்த பண்ணின்னு சொன்னியே, அவங்க கூட தான் நான் பழகிட்டு இருந்தேன். அதான் நல்ல மனுஷங்கள்ல எனக்கு அடையாளம் தெரியாம போயிடுச்சு. நான் 2 பேரை அவமானப்படுத்திருக்கமா? மனப்பூர்வமா இப்பவாது நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணுமா? அப்பதான் என் மனசு ஆறும். சாவித்ரி, என்ன மன்னிச்சிருமா? ஐயா, என்ன நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு? அந்த சாமிக்கு பொறுக்காது. இல்ல சாவித்ரி, என் மனசு சரி, அறிவும் சரி, ஆணவம் கலைஞ்சு இப்பதான் தெளிவா இருக்கு. கண்டிப்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. ஐயோ, என்ன விடுங்கய்யா. அந்த இன்னொருத்தர் யாரு? உன்ன மாதிரி அவ்வளவு சுலபமா அவர் என்ன மன்னிப்பாரு எனக்கு தெரியலமா. ஒருவேளை
நான் செஞ்ச தப்பெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன அவமானப்படுத்தோடன்னு தோணுது. அப்படி நடந்துச்சுன்னா என்னால தாக்கிக்க முடியாது. மடி, நான் கூப்பிட்டா என் கூட வருவியம்மா? நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேங்கய்யா. இப்ப சொல்லுங்க, அவர் யாரு? நம்ம வீடு தேடி வந்தவரை கொலைப்பழி போட்டு அவமானப்படுத்தினேனே, அதே நச்சினார் கிணிதாமா. அவரா ஐயா? ஆமாம்மா. அவர் என்ன மன்னிப்பாராமா? கண்டிப்பா மன்னிப்பாரு. நல்ல காரியத்தை ஒத்தி போடக்கூடாது. வாங்க கிளம்பலாம். எங்க வந்தீங்க? யாரை பார்க்கணும்? நச்சினார் கிணி இருக்காருங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, நாங்களே தான். அப்பாயின்மெண்ட் எதுவும் வாங்கின மாதிரி தெரியலையே. வாங்கியிருக்கீங்களா? சார், நீங்க ஒன்று பண்ணுங்க. இப்போ போயிட்டு நாளைக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. என்னங்க சொல்றீங்க? இவரு பெரிய மனுஷரு, இன்னொரு பெரிய மனுஷனை பார்க்க இப்ப வீடு தேடி வந்திருக்கோம். இதுக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட்? நீ யாருமா குறுக்க? உனக்கு இதெல்லாம் புரியாது. பிசினஸ்ல இதெல்லாம் கட்டாய சம்பிரதாயம். சாரி, வாமா போயிடலாம். ஐயோ, நீங்க இருங்கய்யா. சார், எங்க ஐயா ஒன்னும் பிசினஸ் பேச வரல, சும்மா ஐயாவை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இவர் பிசினஸ் மேன், அதுவும் ரைவல் பார்ட்டி, அதாவது எங்களோட பிசினஸோட எதிரி. அப்பாயின்மெண்ட்லாம் இல்லாம எங்க ஐயாவை பார்க்க முடியாது. நான் நம்ப மாட்டேங்க. நீங்க சொல்ற மாதிரி உங்க ஐயா ஒன்னும் அவ்வளவு கடுமையான ஆளெல்லாம் கிடையாது. நானே வேணும்னா உள்ள வந்து கேட்டுக்கிறேன். ஐயா, நீங்க இங்கே இருங்க. சார், நான் மீனாட்சி அம்மாவை பார்க்கணும். அதுக்கு ஒன்னும் அப்பாயின்மெண்ட் தேவையில்லையே. உனக்கு எங்க மீனாட்சி அம்மாவை தெரியுமா? அவங்களுக்கு என்ன நல்லா தெரியும். சரி சரி, நீ இங்கே நில்லு, நான் உள்ள போய் சொல்லிட்டு அனுப்புறேன். ஆமா, என்னன்னு சொல்லணும்? சாவித்திரி வந்திருக்கான்னு சொல்லுங்க. சாவித்திரினா நடிகர் திலகம் சாவித்திரியா? இல்ல சத்யவான் சாவித்திரியா? வேலைக்காரி சாவித்திரி வந்திருக்கான்னு சொல்லுங்க. வேலைக்காரியா? ஆமா, அதுக்கு என்ன குறைச்சல்? நீ மட்டும் என்ன, நீ வேலைக்காரன் தானே? நீங்க பேப்பரை புரட்டுறீங்க, நான் பாத்திரம் உருட்டுறேன். இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? இதுல ஒன்னும் வெக்கப்படுறதுக்கு ஒன்னும் இல்ல. சோம்பேறி தண்டசோரன் பேர் வாங்கினாதான் அவமானம். வேலைக்காரங்கெல்லாம் ஒன்னும் அவமானம் கிடையாது. வேலைக்காரி சாவித்திரி வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க. சரிம்மா, இரு, நான் போய் கேட்டு வந்துடுறேன். சாவித்ரி, எதுக்கு வம்பு? வா, பேசாம நம்ம போய். ஐயா, நீங்க ஒண்ணு, இதுல என்ன வம்பு? ஆடுற மட்டும் ஆடி கறக்கணும், பாடுற மட்டும் பாடி கறக்கணும். அந்த மாதிரி தான் அந்த ஆள் ரூட்ல போய் அந்த ஆளையே எகிரிட்டேன். ஐயா, நம்ம ஊர்ல சாமி எல்லாம் ஒண்ணுதான், ஆனா குறுக்க இந்த பூசாரி நிப்பானுங்கல்ல, அந்த மாதிரிதான் இவரும். இல்லம்மா, இவனே இவ்வளவு மோசமா இருக்கானே, அப்ப நச்சினாருக்கு நீ இன்னும் எவ்வளவு கோபமா இருப்பாரு. வா, நம்ம பேசாம நம்ம போயிடலாம். ஐயோ, ஃபோன் பண்ணிட்டு அப்புறமா நம்ம இருங்கய்யா. என் மனசுக்கு அவர் அப்படிப்பட்டவரா தெரியல. பார்க்க பலாப்பழ மாதிரி இருந்தாலும் உள்ள ரொம்ப அன்பானவரு. நீங்க வேணா பாருங்க, நான் போய் உள்ள பேசினதுமே அவரே வந்து உங்களை கூட்டிட்டு போவாரு, பாருங்க. இருந்தாலும் உனக்கு ரொம்ப பேராசை சாவித்ரி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க அம்மா சும்மா கூப்பிடுறாங்க, உள்ள போங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். மம்மி, மம்மி. என்னப்பா? வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? வா சாவித்ரி, நான் நல்லா இருக்கேன் சாவித்ரி.
பரிமளாமா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. இவன் என் புள்ளம்மா. வணக்கங்க. ஹாய், ஹலோ. நீங்க பேசிட்டு இருக்கீங்க, வந்துடுறேன். உட்காருமா. அம்மா, நச்சினார்கினி ஐயா மாதிரியே உங்க புள்ள ரொம்ப கம்பீரமா இருக்காரு. அவர்கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாருமா. புள்ள மேல அப்படி ஒரு பாசம். போன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாருமா. ஐயா எங்க வீட்டுல வச்சு உங்களை எப்படி எல்லாம் அவமானப்படுத்திட்டாரு. ஆனா நீங்க இவ்வளவு அன்பா பேசுறீங்களேம்மா. அதையெல்லாம் ஏமா இன்னும் நினைச்சிட்டு இருக்க? பணம் போட்டு வியாபாரம் பண்ற ஆம்பளைங்க ஆத்திரத்துல சண்டை போட்டுக்குவாங்க. நாம பொம்பளைங்க தான் அவங்கள தூண்டி விடாம கட்டுப்படுத்தி சமாதானப்படுத்தணும். அன்னைக்கு நீயும் பரிமளமும் நல்லா நடந்துகிட்டீங்க. அதனாலதான் நாம இப்படி உட்கார்ந்து பேச முடியுது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைமா. அப்படி என்ன புதுமையான விஷயத்தை என்ற மனசு சொல்லி போட்டால் சாவித்திரி? அம்மா சொல்றதெல்லாம் உண்மைதானே? இருக்காதா பின்ன? இவர் மீனாட்சி அல்லே. இங்கே சாவித்திரி, நான் வெளியில தான் பெரிய நச்சினார்கினியன். வீட்டுக்குள்ள மீனாட்சிக்கு முன்னால அமைதியா இருக்கிற பட்டி பாம்பு சொக்கநாதன். சரி, நான் கேட்க மறந்துட்டேனே. சாவித்திரி, நீ நல்லா இருக்கிறியே? செல்வா நல்லா இருக்கிறானா? அது உங்க கையில தான் இருக்கு. என்ன சொல்ற சாவித்திரி? அம்மா, உங்க வீட்ல ஐயாக்கும் பிள்ளைக்கும் ஏதாவது மன வருத்தம் வந்தா யாரு பிள்ளைக்காக நம்ம ஐயா கிட்ட சமாதானம் பேசுவாங்க? இது என்னமா கேள்வி? பிள்ளைக்காக அம்மா தானே அப்பா கிட்ட சிபாரிசு செய்யணும். நானும் அதுக்காக தாம்மா இப்ப வந்திருக்கேன். சிபாரிசுக்கு என் அப்பாவுக்காக பொண்ணு வந்திருக்கேன். பொண்ணுன்னா பொண்ணு மாதிரியான இந்த வேலைக்காரி வந்திருக்கேன் ஐயா. இது என்ன புது கதையா இருக்குது சாவித்திரி? ஆமாங்க ஐயா. அன்னைக்கு அநியாயமா உங்க மேல பழி போட்டதுக்காக ஐயா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. என்ன கதைக்கிறா சாவித்திரி? சாவித்திரி, செல்வா இப்ப உங்க இருக்கிறார்? ஐயா வெளியே இருக்காங்க. என்ன சொல்ற? செல்வா, இது என்ன வெளியில நின்று உண்டு? வாவனப்பா உள்ளுக்கு. அண்ணி என்ன போற வெளியில நின்று உண்டு? வாங்க ஐயா உள்ளுக்கு. செல்வா, கம் கம் கம். வாங்க 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 வாங்க. என்ன செல்வா, நேர வீட்டுக்குள்ள வாரத விட்டு போட்டு ஏறத பரதேசிட்ட போயிட்டு பெர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருங்கோ 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 இருங்கோ. கார்த்திக் சார். டே கார்த்திக் சார், இந்த வரேன் சார். சொன்னேன்ல. ஜவாபில்ல சார். அண்டை குறைக்கு எந்த கணத்துல கொடுத்தனான்? வணக்கம். அதுக்கு என்ன கிஃப்டா கொடுத்தனான்? 100 rupees. தமிழ் வராதோ? அடுத்தது வேணுமோ? 100 ரூபாய் சார். இந்த இன்றைக்கு உனக்கு டபுள் 200 ரூபாய் வச்சுக்கோ. பாய். அப்பா, நல்லூர் குமரா. சாவித்திரி, இது என்ன குர்ரண்டு பார்த்து கொண்டிருக்கிறா? நியாயமா கோவப்படுறதுல பிழை எதுவும் இல்ல. ஒருதனை கரெக்ட் பண்றதுக்கு
அதை விட சிம்பிளான ஆயுதம் வேற ஏதும் இல்ல. கோபத்துல காயம் ஏதும் பட்டால் உடனடியா மருந்து போட்டுறவனும். எல்லாரும் மனுஷங்கள் தானே. நோ வந்து எல்லாருக்கும் ஒன்றுதான். ராசாத்தி, அப்படித்தானே அன்றைக்கு எனக்கும் நொந்திருக்கும். ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. அநியாயமா உங்க மேல நீங்க பழிய போட்டு நான் பேசிட்டேன். செல்வனம், எப்ப பிள்ளையண்டு உணர்ந்தனியோ அன்றைக்கு எல்லாம் சரியா போச்சு.